இரண்டு மின்தேக்கிகள் முறையே தொடரிணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அவற்றின் தொகுதி மின்தேக்கு திறன் 3F அதாவது 3 ஃபாரட் மற்றும் 16 ஃபாரட் ஆகும். எனில் அந்த இரண்டு மின்தேக்கிகளின் தனித்தனி மின்தேக்கு திறன்கள் என்ன? நீட் 2022 பேஸ் 2ல் கேட்கப்பட்ட வினா. இதற்கான தீர்வை பார்க்க இருக்கிறோம். மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுதி மின்தேக்கு வந்து CP C1+C2 அதான் 16 ஃபாரட் கொடுத்துருக்கு. சமன்பாடு 1 வச்சுக்கிறோம். அதே மாதிரி மின்தேக்கி தொடர்ந்து படிக்கப்படும் போது தொகுதி மின்தேக்கு வந்து CBCS ஓகேவா. இப்போ சிஎஸ் போட்டு ரெண்டு மின்தேக்கிக்கும் போது மேலே பெருக்கலும் கீழே போட்டலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ C1C2/C1+C2 என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 3 ஃபாரட் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்போ சமன்பாடு 1 மதிப்பு வந்து C1+C2 16 வந்து சமன்பாடு 2ல் பதிக்கிறோம். அதாவது டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா C1+C2 அந்த 16 பதிட்டு இருக்கும் பாருங்க. அப்போ உங்களுக்கு C1C2 என்ன வரும், வந்து 16 இங்கே வரும்போது மல்டிப்ளை ஆகும். 3 × 16 என்ன 48. C1 × C2 48 இது ஈக்குவேஷன் பற்றி வச்சுக்கோம். போது நமக்கு ரெண்டு எண்களின் கூடுதல் வந்து 16 வேணும். அதே மாதிரி அவற்றின் பெருக்கம் வந்து 48 தெரியும். ஏன்னா வந்து C1C2 பெருக்கினா 48, அதே மாதிரி C1C2 கூட்டினா 16. கூட்டினா 16 வரணும், பெருக்கினா வந்து 48 வரணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இருபடி சமன்பாடு x-4 16x + 48 = 0 வரும். ஓகேவா. உங்களுக்கு வந்து கூட்டினா 16, பெருக்கினா 48. அப்போ காரணிப்படுத்தல் பார்க்கும் போது உங்களுக்கு இப்போ காரணிப்படுத்தும் போது வந்து 12 4 48. அதே -12 -4 -16. அதனால் x-12 x-4 = 0. அப்போ x = 12 அல்லது 4. சரியா. இப்போ 12 மைக்ரோஃபாரட் மற்றும் 4 மைக்ரோஃபாரட் என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. C1 = 12 ஃபாரட், C2 = 4 ஃபாரட். நன்றி.